ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டின் ஒரு பகுதியில் கோரி அப்படின்ற காகம் ஒரு பழத்தோட்டம் ஒன்றை வைத்திருந்தது. அந்த பழத்தோட்டத்தில் ஒரு வாழை மரம், ஒரு ஆப்பிள் மரம், ஒரு மாமரம் என பல மரங்கள் இருந்தது. அந்த மரங்களுக்கிடையே ஒரு சிறிய மரம் ஒன்று எந்த கனியும் இல்லாமல் இருந்தது. அந்த மரத்தை இத்தனை நாள் கோரி காகம் பார்க்கவே இல்லை. அன்று ஒரு நாள் அந்த கனி இல்லாத மரத்தை பார்த்து விட்டது அந்த கோரி காகம். என்ன மரமே, உனது கிளைகளில் எந்த கனிகளும் இல்லையா? இரு, நாளையே உன்னை வெட்டி எறிந்து விடுகிறேன் என்று கூறியது கோரி காகம். ஐயோ ஓனர் காகமே, இன்னும் சிறிது நாள் மட்டும் எனக்கு நேரம் கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சுவைமிக்க கனிகளை என்னால் தர முடியும். அதுவரை என்னை உயிருடன் வைத்திருங்கள், என்னை வெட்டி விடாதீர்கள் என்று கெஞ்சியது அந்த மரம். இல்லை மரமே, என் தோட்டத்தில் நிறைய கனிகள் இருக்கும் மரங்களுக்குத்தான் இடம். உன்னை போன்று கனிகளே இல்லாத மரங்களுக்கு என்னால் தண்ணீர் ஊற்ற முடியாது. அதனால் நாளை வந்து உன்னை வெட்டி விடுகிறேன் என்று கூறி அங்கிருந்து பறந்து சென்றது அந்த காகம். பின் மறுநாள் ஒரு கோடாரியுடன் அந்த மரத்தை வெட்டுவதற்கு வந்தது அந்த காகம். ஓனர் காகமே, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை மட்டும் வெட்டி விடாதே என்று கூறி அழுதது அந்த மரம். இதையெல்லாம் பொருட்படுத்தாத காகம் அந்த மரத்தை வெட்டத் தொடங்கியது. சிறிது நேரம் கழித்து அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி அதனை தூக்கி பக்கத்து காட்டிற்கு சென்று போய் போட்டது. பின் அங்கிருந்து பறந்து சென்றது அந்த காகம். பின் அந்த இடத்திற்கு சோனா அப்படின்ற பறவை இரை தேடுவதற்காக வந்தது. அப்போது அந்த மரம் அழுது கொண்டிருப்பதை பார்த்து, அச்சச்சோ, என்ன மரமே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? பறவையே, நான் பக்கத்து காட்டில் ஒரு பழத்தோட்டத்தில் இருந்தேன். அங்கு எனது கிளைகளில் பழம் பழுக்காததால் எனது ஓனர் இங்கே கொண்டு வந்து என்னை போட்டுவிட்டு சென்று விட்டார். கவலைப்படாதே மரமே, உன்னை நான் அருகில் நட்டு வைத்து நன்றாக பார்த்து கொள்கிறேன். சிறிது நேரம் கழித்து அந்த சோனா குருவி சொன்னது போலவே அந்த மரத்தை அதன் வீட்டின் அருகில் நட்டு வைத்து தண்ணீரை ஊற்றியது. பறவையே, என்னை அப்படியே விட்டிருந்தால் நான் சிறிது நேரத்தில் இறந்து போயிருப்பேன். என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி பறவையே. சரி மரமே, நான் உணவு தேட காட்டிற்கு சென்று விட்டு வருகிறேன் என்று கூறி அங்கிருந்து பறந்து சென்றது சோனா குருவி. பின் இரையை தேடிவிட்டு சாயங்கால நேரம் வீட்டிற்கு திரும்பியது சோனா குருவி. அப்படி வீட்டிற்கு வந்த பார்த்த சோனா குருவிக்கோ பயங்கரமான ஆச்சரியம். ஏனென்றால் அந்த மரத்தில் அதிக விலைமிக்க வைரங்கள் பலமாக தொங்கியது. மரமே, இது எப்படி சாத்தியமாகியது? காலையில்தான் உனக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு உணவு தேட காட்டிற்கு சென்றேன். அதுக்குள்ளாட்டி எப்படி இவ்வளவு வைர கற்கள் உனது கிளைகளில் விளைந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டது சோனா குருவி. பறவையே, நீ நேர்மையாக செயல்பட்டதால் தான் எனது கிளைகளில் வைரங்கள் விளைந்துள்ளது. அதை நீ எடுத்து வைத்துக்கொள் என்று கூறியதால் அதிக மகிழ்ச்சியில் இருந்தது சோனா குருவி. பின் அந்த வைரக்கல்லை விற்று அதில் வரும் காசில் ஒரு பெரிய வீடை கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது சோனா குருவி. குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஆபத்தில் இருக்கும்போது அவருக்கு உதவி செஞ்சால் அதற்கான பலன் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும்.